சூப்பர் 60 செய்திகள். சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 200 ரூபாய் குறைந்துள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் எண்ணெய் விலை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை வைத்து மாதந்தோறும் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. அந்த வகையில் சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டரின் விலை 200 ரூபாய் குறைந்து 2906 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த ஜூன் மாதம் வரை மத்திய கிழக்கு கடல் பகுதியில் நிலவிய அசாதாரண சூழல் காரணமாக வணிக சிலிண்டர் விலை தொடர்ந்து ஏறுமுகமாக இருந்தது. போர் பதற்றம் சற்று ஓய்ந்து எண்ணெய் போக்குவரத்து சீரான நிலையில் வணிக சிலிண்டரின் விலையும் கடந்த மாதம் முதல் குறையத் தொடங்கியுள்ளது. அதேசமயம் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த மாற்றமும் இன்றி 957 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகிறது. கர்நாடகாவில் சூழல் சரியில்லாததால் வேறொரு நாளில் வருமாறு தமிழ்நாடு முதலமைச்சரை கேட்டுக் கொண்டதாக கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து மாநில நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் டி.கே. சிவக்குமார் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து ஊடகங்களிடம் பேசிய சிவக்குமார் தமிழ்நாடு முதலமைச்சரின் பயணம் குறித்து குறிப்பிட்டார். I could see that the atmosphere is not right at this point of time. So I am appealing him that let us postpone the visit for some time because we should have a very cordial atmosphere. தொடர்ந்து பேசிய அவர் காவிரியில் நீர் திறக்க வேண்டும் என்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாக கூறினார். The stand of Karnataka government is that I have to take my opposition party leaders into confidence. I have to seek the legal advice. Then I will take a call after discussing with them. மேகதாதுவில் அணை கட்டுவதில் உறுதியாக இருப்பதாகவும் டி.கே. சிவக்குமார் தெரிவித்தார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிடக் கூடாது என்று வலியுறுத்தி KRS அணையை கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா தலைமையிலான பாஜகவினர் முற்றுகையிட்டனர். அதேபோல KRS அணை அருகே கன்னட அமைப்பினரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மைசூரு, கொப்பல் உள்ளிட்ட இடங்களில் விவசாய அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். முதலமைச்சர் விஜய் தண்ணீர் கேட்டு கர்நாடகா வந்தால் விமான நிலையத்தை முற்றுகையிடுவோம் என்று கன்னட சாலுவாலி அமைப்பின் தலைவர் வாட்டாள் நாகராஜ் எச்சரித்துள்ளார். விஜய் ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಬೆಂಗಳೂರು ಬಂದ್ರೆ ವಿಮಾನ ನಿಲ್ದಾಣವನ್ನ ಮುತ್ತಿಯಾಗ್ತೀವಿ. இந்நிலையில் சாம்ராஜ் நகரில் ஜனநாயகன் திரைப்படம் வெளியான திரையரங்கத்தை முற்றுகையிட இருப்பதாக விவசாயிகள் அறிவித்ததை அடுத்து அந்த படத்தின் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மேகதாது அணை விவகாரம், காவிரி நீர் பிரச்சினை உள்ளிட்டவை குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், துறை சார்ந்த செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். அப்பொழுது காவிரி நீர் விவகாரத்தில் வரும் 3ஆம் தேதி முதலமைச்சர் கர்நாடகா செல்வதா வேண்டாமா என ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து ஊடகங்களிடம் பேசிய அமைச்சர் நிர்மல்குமார் காவிரி விவகாரத்தில் நம்மிடம் 4 வகையான வழிமுறைகளை இருப்பதாக கூறினார். நம்ம சுப்ரீம் கோர்ட் மூலமாக அடுத்து நம்ம ட்ரிபியூனல் நம்ம கொண்டு வரது மூலமாக அடுத்த ஆப்ஷன், இன்னொன்று இன்டர்ஸ்டேட்ல நம்ம எப்படி பேசி வாங்குறோம். இது 3 ஆப்ஷன். அடுத்தது என்ன செய்யணும், அடுத்து அது இல்லாமல் ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறது. இது 4 தான் நமக்கு இருக்கிற ஆப்ஷன். இதுல என்ன செய்யணுமோ கண்டிப்பாக முதலமைச்சருடைய டிராவல் சம்பந்தமா ஏதாவது ஒரு திட்டமிட்ட ஏதாவது டிராவல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா முதலமைச்சர் அது சம்பந்தமாக கண்டிப்பா அறிவிப்பார். காவிரி நதிநீர் விவகாரத்தில் சட்ட நடவடிக்கையா என்பது குறித்து ஒரு சில நாட்களில் முடிவெடுக்கப்படும் எனவும் நிர்மல்குமார் தெரிவித்தார். For the meritorious service for the year 2026 is being presented to Thiru Anil Kumar Giri IPS. சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறையினருக்கு முதலமைச்சர் விஜய் பதக்கங்கள் வழங்கி சிறப்பித்தார். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2024, 25, 26ஆம் ஆண்டுகளில் சிறப்பாக பணிபுரிந்த 665 காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவர் பதக்கம் மற்றும் முதலமைச்சரின் அண்ணா பதக்கங்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் விஜய் சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறையினருக்கு பதக்கங்கள் வழங்கினார். விழாவில் காவல்துறை அணிவகுப்பை பார்வையிட்ட முதலமைச்சர் விஜய் சல்யூட் அடித்து மரியாதையை ஏற்றார். This prestigious distinction today on 31st July 2026 this historic venue once again. தமிழ்நாடு கடலோர பாதுகாப்பு குழுமத்திற்கான புதிய இருசக்கர வாகனங்கள் மற்றும் ரோந்து வாகனங்களை முதலமைச்சர் விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.
கடலோர பாதுகாப்பு குழுவிற்காக புதிதாக வழங்கப்பட்டுள்ள 42 மஹேந்திரா தார் ராக்ஸ் நவீன 4 சக்கர வாகனங்களும் 96 ஹோண்டா யூனிகார்ன் 2 சக்கர வாகனங்களும் அணிவகுப்பு முறையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பார்வைக்காக கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். பின் ஒன்றாக தடைகளை தாண்டி எந்த தயக்கமும் இன்றி எரியும் நெருப்பு வளையத்தை கூட லாவகமாக கடந்த அசத்தலான சாகசத்தை நிகழ்த்துகிறார்கள். காவல்துறையினருக்கு பதக்கம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் மோப்பநாய் பிரிவு காவல்துறையினர் செய்து காட்டிய சாகசங்களை முதலமைச்சர் விஜய் பார்த்து ரசித்தார். உரிய ஒழுக்கமான வணக்கத்தை செலுத்தி தங்களது மகிழ்ச்சியையும் மரியாதையும் வெளிப்படுத்துகின்றார்கள். தீவிரவாதிகள் பிடியில் இருந்து மருத்துவமனையை மீட்பது போன்று ஒத்திகையில் ஈடுபட்ட அதிதீவிர கமாண்டோ படையினர் பொதுமக்களை பாதுகாப்பாக மீட்டு அசத்தினர். இதோ அதிரடி நடவடிக்கை தொடங்கியுள்ளது. ஃபார்வர்ட் ஸ்லாண்ட் முறையில் கமாண்டோக்கள் மின்னல் வேகத்தில் அறைக்குள் நுழைந்த தீவிரவாதிகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அசாத்திய துணிச்சலோடு காவல்துறையினர் நிகழ்த்திய பைக் சாகசங்கள் காண்போரை வியப்பில் ஆழ்த்தின. சாகசத்தில் ஈடுபட்ட காவல்துறையினரை முதலமைச்சர் விஜய் கைத்தட்டி பாராட்டினார். அற்புதமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. 16 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இன்று முதல் வீடு வீடாக சென்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடங்குகின்றன. ஆன்லைன் மூலமாக பொதுமக்களே தங்களுடைய சுய விவரங்களை பதிவு செய்யக்கூடிய பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் வீடு வீடாக கணக்கெடுக்கக்கூடிய பணிகள் இன்று முதல் வரக்கூடிய 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. முதல் நாளில் களப்பணிகளை தொடங்கக்கூடிய அதிகாரிகள் பிறகு வீடு வீடாக சென்று விவரங்களை சேகரிப்பார்கள். கணக்கெடுப்பின் போது வீட்டில் உள்ள வசதிகள், குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள், குடிநீர், கழிப்பறை, சமையல், எரிபொருள், இணைய வசதி, தொலைபேசி, வாகனங்கள் உள்ளிட்ட 33 கேள்விகள் கேட்கப்படும். இதற்காக பொதுமக்கள் எந்த ஆவணத்தையும் தயாராக வைத்திருக்க தேவையில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கணக்கெடுப்பாளரும் ஒரு நாளைக்கு சுமார் 200 வீடுகளுக்கு சென்று விவரங்களை பதிவு செய்வார்கள் என்றும், வீட்டில் யாரும் இல்லாவிட்டால் 30 நாட்களுக்குள் மீண்டும் 2 முறை அதிகாரிகள் வருவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இணையத்தில் சுய கணக்கெடுப்பு செய்திருந்தாலும் அதிகாரிகள் வீட்டிற்கு நேரில் வந்து 11 இலக்க குறியீட்டு எண்ணை சரிபார்த்து உறுதி செய்வார்கள். அப்போது 33 கேள்விகளும் மீண்டும் கேட்கப்படாது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவை, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 6ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றோடு கனமழை பெய்யக்கூடும் என்றும், வடகடலோர தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றோடு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதே நேரம் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டமான பிரதமர் கிசான் திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகள் நீட்டித்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் மிதவை சோலார் திட்ட மேம்பாடு, விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டம், கேலோ இந்தியா மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்பு நிதியுதவி திட்டம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு 4,40,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதன்படி விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டமான PM கிசான் திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகள் நீட்டித்து 3,15,614 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. जंतर मंतर पर जो कुछ भी हुआ देश और दुनिया ने देखा है. कुछ शरारती बच्चों ने भद्दी भद्दी गालियां बोली. சோலார் அமைக்கும் திட்டத்தின் கீழ் தற்போது 700 மெகாவாட் அளவிற்கு சோலார் பேனல்கள் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அதை 7 மடங்காக அதிகரிக்க 5,070 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல கேலோ இந்தியா திட்டத்திற்கு 29,054 கோடி ரூபாயும், விளையாட்டு கூட்டமைப்பு நிதியுதவி திட்டத்திற்கு 7,387 கோடி ரூபாயும், ஆழ்கடல் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வளங்களை கண்டறியும் சமுத்திர மந்தன் திட்டத்திற்கு 84,084 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது.
நீட் போராட்டத்தில் தன்னை பற்றி அவதூறாக பேசிய மாணவர்களை மன்னித்து விட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற நொய்டாவைச் சேர்ந்த பெண் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது தாயார் குறித்து அவதூறாக பேசியதாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் நீட் விவகாரம் தொடர்பாக 5வது முறையாக வீடியோ வெளியிட்டு பேசிய பிரதமர் மோடி டெல்லி ஜந்தர் மந்தரில் நடந்த போராட்டத்தின் போது தன்னையும் தன் தாய் பற்றியும் அவதூறாக பேசிய மாணவர்களை மன்னிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் மாணவர்கள் மீது வழக்கு பதிந்து நீதிமன்றத்திற்கு இழுப்பதை விட அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் எனவும் தான் கூறுவதை சமுதாயமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்துவதாகவும் தெரிவித்தார். मैं उन्हें माफ करना चाहता हूं. समाज भी मेरी इस बात को स्वीकार करे क्योंकि मेरे मन में एक ही भाव है. நாட்டு மக்களுக்காகவே தான் வாழ்வதாகவும் இளைஞர்களின் முன்னேற்றமே தனது கனவும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது செய்ய உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்ததை எதிர்த்து செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜாய்மால்யா பக்ஷி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஏற்கனவே முடிந்த விவகாரத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் மீண்டும் தொடங்கியுள்ளதாக செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு தரப்பு 2021 முதல் 2025 வரை செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்ததால் அவர் வழக்கு பதிவை தடுத்து வந்ததாகவும் இந்த விவகாரத்தில் பல நூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்ததற்கான முகாந்திரங்கள் இருப்பதால் காவல் விசாரணை அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து செந்தில் பாலாஜி விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவார் என உத்தரவாதம் அளிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் செந்தில் பாலாஜி தனது பாஸ்போர்ட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் சாட்சிகள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அத்துடன் நிபந்தனைகளை செந்தில் பாலாஜி மீறினால் வழங்கப்பட்டுள்ள இடைக்கால பாதுகாப்பை ரத்து செய்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர். இடைப்பட்ட காலத்தில் காவல் விசாரணை அவசியம் என்பதற்கான புதிய காரணங்களை முன்வைக்கவோ வேறு நிவாரணம் கோரவோ விரும்பினால் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை மீண்டும் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் நீதிபதிகள் அனுமதி வழங்கினர். இன்று தமிழ்நாடு வரும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி முதலமைச்சர் விஜயை சந்திக்க வாய்ப்பில்லை என பயணத்திட்டம் மூலம் தெரியவந்துள்ளது. தமிழ்நாட்டில் புதிதாக நியமிக்கப்பட்ட காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களுக்கு கடந்த 23ஆம் தேதி முதல் பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது. சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் உள்ள சுற்றுலா வளர்ச்சிக் கழக விடுதியில் நடைபெறும் இந்த முகாம் இன்று நிறைவடைகிறது. பயிற்சியின் இறுதி நாள் நிகழ்வில் கலந்து கொள்ள தமிழ்நாடு வரும் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்க உள்ளார். இதற்காக இன்று காலை 10 மணிக்கு சென்னை விமான நிலையம் வரும் ராகுல் காந்தி அங்கிருந்து மாமல்லபுரம் செல்வார் எனவும் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை மாவட்ட தலைவர்களுடனான கலந்துரையாடல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலை 5 மணிக்கு மாமல்லபுரத்திலிருந்து புறப்பட்டு சென்னை விமான நிலையம் செல்லும் ராகுல் காந்தி இரவு 7 மணிக்கு விமான நிலையத்திலிருந்து டெல்லி புறப்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராகுல் காந்தி பங்கேற்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க காங்கிரஸ் நிர்வாகிகளின் குடும்பத்தினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பயணத்தின் போது முதலமைச்சர் விஜயை ராகுல் காந்தி சந்திக்க வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது. தாவேக ஆட்சியில் மின் கட்டணம் அதிகரித்திருப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அவர் மக்களை குழப்புவதாக அமைச்சர் நிர்மல்குமார் பதிலளித்துள்ளார். மின் கட்டணம் தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்த திமுக தலைவர் மு க ஸ்டாலின் 3,70,000 குடும்பங்கள் கூடுதல் மின் கட்டணம் தொடர்பாக புகார் அளித்திருப்பதை வேறு வழியின்றி அரசு ஒப்புக்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். சமூக ஊடகங்களில் மக்களின் குமரல்களை பார்க்கும்போது மொத்த பாதிப்பு பல மடங்கு இருக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ள மு க ஸ்டாலின் குளறுபடிகளுக்கு தீர்வு காணும் வரை மின்கட்டணம் செலுத்த கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் கடந்த ஆண்டே 11,50,000 பேருக்கு 3 மடங்கிற்கு மேல் மின்கட்டணம் வந்ததாக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்துள்ளார். சம்மர் சீசன்ல எல்லாரும் ஏசி யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். 2 மடங்கு 3 மடங்கு எவ்வளவு பில்லு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணதுல கடந்த வருஷம் 11,50,000 பேருக்கு 3 மடங்குக்கு மேல பில்லு வந்திருக்கு கடந்த வருடம். இந்த வருடம் 9,60,000 பேருக்கு தான் அந்த மாதிரியான ஹைப் வந்திருக்கு. நம்ம ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிட்டு இருக்கோமே தவிர்த்து இதுல எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. 3,70,000 பேர் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மக்களை குழப்புவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார்.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தரிசன நேரம் குறைக்கப்பட்டதாக வெளியான தகவலை கோயில் நிர்வாகம் மறுத்துள்ளது. கோயில் வளாகத்தில் கட்டண தரிசனத்திற்கு மாலை 6:30 மணி வரையும், பொது தரிசனத்திற்கு இரவு 7 மணி வரையும் மட்டுமே அனுமதி என்றும், விசேஷ மற்றும் விடுமுறை நாட்களில் நேரம் மாறுபடும் என்றும் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து கோயிலின் தரிசன நேரம் குறைக்கப்பட்டதாக தகவல் பரவியது. இந்த நிலையில் தரிசன நேரத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும், வழக்கம் போல இரவு 9 மணி வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கோயில் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. இரவு 9 மணி வரை அனுமதி என பலகையில் குறிப்பிட்டால் அந்த நேரத்திற்குள் வரிசையில் இணையும் பக்தர்கள் அனைவரும் தரிசனம் முடித்து வெளியேற நள்ளிரவு 12 மணிக்கு மேல் ஆகிவிடுவதாக தெரிவித்துள்ளது. அதன் பிறகே பள்ளியறை பூஜை மற்றும் திருநடை சாற்றும் நிகழ்வுகள் நடைபெறுவதால் அவை தாமதமடைவதாகவும் கூறியுள்ளது. எனவே கட்டண தரிசனத்திற்கு மாலை 6:30 மணி வரையும், பொது தரிசனத்திற்கு மாலை 7 மணி வரையும் வந்து வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களை 9 மணி வரை தரிசனத்திற்கு அனுமதித்து உள்நுழைவை ஒழுங்குபடுத்தவும், நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் திருநடை சாற்றும் நடைமுறையை பின்பற்றவும் இந்த அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆடி வெள்ளியை ஒட்டி ஆண்கள் மட்டும் பங்கேற்ற ஐயனார் கோவில் திருவிழாவில் 1008 கிடாக்களை வெட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் தலிகை கிராமத்தில் பிரம்ம ஐயனார் கோவில் அமைந்துள்ளது. சுமார் 500 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் சுற்றுவட்டார கிராமங்களின் குலதெய்வமாக விளங்கி வருகிறது. இங்கு ஆடி மாத கிடாவெட்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் விமர்சையாக நடைபெறும். இதில் ஆண்கள் மட்டும் பங்கேற்பது வழக்கம். அந்த வகையில் நடப்பாண்டு ஆடி வெள்ளியை ஒட்டி சுமார் 1008 கிடாக்கள் வெட்டப்பட்டு நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது. சுமார் 20,000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதாவது சுமார் 40,000 கிலோ ஆட்டிறைச்சியும் 20,000 கிலோ உணவும் தயாரிக்கப்பட்டு அனைவருக்கும் பரிமாறப்பட்டது. இதனையொட்டி தலிகை கிராமம் விழாக்கோலம் பூண்டது. தமிழ்நாட்டில் உள்ள பொதுத்துறை வங்கிகளில் மட்டும் 675 காலி பணியிடங்களுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக ஐபிபிஎஸ் தெரிவித்துள்ளது. நாட்டின் பொதுத்துறை வங்கிகளில் காலியாக உள்ள 11,403 கிளர்க் பணிக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. எஸ்பிஐயை தவிர்த்து நாட்டில் உள்ள 11 பொதுத்துறை வங்கிகளில் நிலவும் காலி பணியிடங்களை ஐபிபிஎஸ் எனப்படும் தேர்வாணையம் நிரப்பி வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டு நாடு முழுவதும் காலியாக உள்ள 11,403 கிளர்க் பணிக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 675 காலி பணியிடங்கள் இருப்பதாக தேர்வு அமைப்பு அறிவித்துள்ளது. ஏதேனும் ஒரு பாடத்தில் பட்டம் முடித்தவர்கள் இந்த பணிக்கு இன்று முதல் வரும் 21ஆம் தேதிக்குள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். முதுநிலை மற்றும் முதன்மை தேர்வு என 2 கட்டங்களாக நடைபெறும் இந்த தேர்வில் ஆங்கில பாடத்தை தவிர மற்ற பாடத்திற்கான கேள்விகள் தமிழிலும் இடம்பெற்றிருக்கும். முதல் நிலை தேர்வு வரும் அக்டோபர் 10 மற்றும் 11ஆம் தேதியும், அதில் தகுதி பெறுபவர்களுக்கு டிசம்பர் 27ஆம் தேதி முதன்மை தேர்வு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் 1,217 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் நடப்பாண்டு காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 675ஆக குறைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஹாலிவுட்டில் வாய்ப்பு கிடைத்தால் தனது அப்பாவை வைத்துதான் படம் எடுப்பேன் என முதலமைச்சர் விஜயின் மகன் ஜெய்சன் சஞ்சய் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜயின் மகன் ஜெய்சன் சஞ்சய் சிக்மா என்ற படத்தை இயக்கியுள்ளார். இப்படம் ஜூலை 31ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டு பின்னர் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் ஹாலிவுட்டில் வாய்ப்பு கிடைத்தால் தனது அப்பாவை வைத்துதான் படம் எடுப்பேன் என ஜெய்சன் சஞ்சய் விருப்பம் தெரிவித்துள்ளார். மேலும் ஹாலிவுட் நடிகர் ஜேசன் ஸ்டேதனுடன் விஜயின் காம்பினேஷன் சிறப்பாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். IPL கிரிக்கெட் தொடரில் விஜயின் தோள் மீது அமர்ந்து கொண்டு ஆட்டத்தை ரசித்தது தனது விருப்பமான இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவிடம் படம் அச்சிடப்பட்ட டி-ஷர்ட்டை அணிந்து விஜய் தன்னை புகைப்படம் எடுத்தது உள்ளிட்ட நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டார். மகாராஷ்டிர மாநிலம் பிவாண்டியில் பழுதுபார்க்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த 4 மாடி குடியிருப்பு கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 9 பேர் உயிரிழந்தனர். தானே மாவட்டம் பிவாண்டியில் உள்ள 48 குடியிருப்பு கொண்ட 4 மாடி கட்டிடத்தை ஏற்கனவே அபாயகரமான கட்டடம் என மாநகராட்சி அறிவித்திருந்தது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கட்டடத்தில் அனுமதியின்றி பழுதுபார்க்கும் பணி நடைபெற்று வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வியாழக்கிழமை இரவு 9 மணி அளவில் அந்த கட்டடத்தில் பலத்த விரிசல் சத்தம் கேட்டதை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர்.
சம்பவ இடத்துக்கு விரைந்த மாநகராட்சி அதிகாரிகள் குடியிருப்பு வாசிகளை வெளியேற்றினர். சில பெண்கள் சாப்பிட்டுவிட்டு வருவதாக கூறி வெளியேற தாமதித்ததாக கூறப்படும் நிலையில் அதிகாரிகள் வெளியே வந்த சில நிமிடங்களிலேயே இரவு 11:30 மணி அளவில் கட்டிடத்தின் பி பிளாக் முழுவதும் இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். 6 பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் காயமடைந்த சிறுவன் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பழுதுபார்க்கும் பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்களே அதிக அளவில் இடிபாடுகளில் சிக்கி இருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வட ஆப்பிரிக்க நாடான மொரோக்காவில் இருந்து கடலில் நீந்தியபடி ஸ்பெயினின் கியூட்டா நகருக்கு வர முயன்ற 34 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆப்பிரிக்க நாடுகளில் நிலவும் கடுமையான பஞ்சம், வேலையின்மை மற்றும் பாதுகாப்பின்மை காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் மொராக்கோ வழியாக ஸ்பெயினுக்கு அகதிகளாக புலம்பெயர்ந்து வருகின்றனர். தற்போது வரை 60,000த்திற்கும் மேற்பட்டோர் புலம்பெயர்ந்திருப்பதாக கூறும் கியூட்டா நகர காவல்துறை 34 பேர் உயிரிழந்ததாகவும் அவர்களில் 19 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. மறுபுறம் மொராக்கோ பாதுகாப்பு படையினர் கூட்டத்தை கட்டுப்படுத்த கண்ணீர் புகை குண்டுகளையும் தடியடிகளையும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஸ்பெயின் அரசு இந்த ஆண்டு அங்கீகாரமற்ற குடியேறிகளுக்கு வழங்கிய பொது மன்னிப்பு போன்ற தளர்வான கொள்கைகளே இந்த சூழலுக்கு காரணம் என ஐரோப்பிய வலதுசாரிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இத்தாலியின் நேபிள்ஸ் நகர் அருகே ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாறைகள் சரிந்து வாகனங்கள் சேதமடைந்த காட்சிதான் இது. இத்தாலியின் தெற்கு பகுதியில் உள்ள நேபிள்ஸ் நகர் அருகே கேம்பி லெகிரி என்ற இடத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. சுமார் 3 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டரில் 4.7 பதிவானது. நிலநடுக்கத்தால் பாறைகள் சரிந்து வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் சேதமடைந்தன. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உள்ளூர் ரயில் மற்றும் மெட்ரோ ரயில் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன.